Chapter 1, 10th Maths, Relation and Function, Exercise 1.4, 10th sum. A function minus 5, 9 வந்து real numbers போகுது. is defined as follows ன்னு கொடுத்திருக்காங்க. f of x ன்னு கொடுத்துட்டு 3 function கொடுத்திருக்காங்க. அதோட ranges கொடுத்திருக்காங்க. minus 5 less than or equal to x less than 2 அப்படின்னா minus 5 ல இருந்து 2க்கு முன்னாடி இருக்க டேர்ம் வரை எழுதுறோம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் இதுக்கு 2 less than or equal to x less than x அப்படின்னா 2 ல இருந்து 6க்கு முன்னாடி இருக்க நம்பர். ஸோ 2 3 4 5 6 less than or equal to x less than 9 அப்படின்னா 6ல இருந்து 9 வரைய 6 7 8 9 அப்படின்னு எழுதிக்கிறோம். ரேஞ்சஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அப்பதான் ஈஸியா இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் 4 சப்டிவிஷன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of -3 plus f of 2. f of -3 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். f of -3 எங்க லை ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேஞ்சில் லை ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அப்பனா 6x plus 1 அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக இதில் -3 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ -3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -17 வேல்யூ கிடைக்குது. அடுத்து f of 2. ஸோ 2 எங்க லை ஆகுது ரேஞ்சில் அப்படின்னு பாக்குறோம். இந்த செகண்ட் இதுல லை ஆகுது. சோ செகண்ட் ஃபங்க்ஷன் f of x square minus 1 அப்படின்றதுல x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2 ஸ்கொயர்னா 4. சோ நமக்கு வேல்யூ வந்து கடைசி 19 கிடைக்குது. ரெண்டு வேல்யூவும் क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ -17 plus 19 is equal to 2 அப்படின வேல்யூ கிடைக்குது. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of 7 minus f of 1. f of 7 அப்படினா எங்க 7 லை ஆகுதுன்னு பாருங்க. தேர்ட் இதுல சோ தேர்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம். 3x minus 4. அதுல x க்கு பதிலா 7 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஃபர்ஸ்ட். அப்போ 3 of 7 minus 4 அப்படின்னா 17 கிடைக்குது. அடுத்து f of 1. 1 எங்க லை ஆகுது ரேஞ்ச்லன்னு பாருங்க. 1 வந்து ஃபர்ஸ்ட் இதுல கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 6x plus 1 அப்படின்றதுல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் x க்கு பதிலா. சோ 6 of 1 plus 1 அப்படின்னா 7 கிடைக்குது. அடுத்து ரெண்டு வேல்யூஸ் क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 17 minus 7 is equal to 10 ன்னு வேல்யூ கிடைக்குது. தேர்ட் சப்டிவிஷன் 2 of f of 4 plus f of 8. அப்ப f of 4 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். f of 4 னா 4 எங்க லை ஆகுதுன்னு பார்க்கறோம். சோ 4 செகண்ட் இதுல சோ செகண்ட் ஃபங்க்ஷன் f of x 5x square minus 1 அப்படின்றதுல இருக்கு. சோ x க்கு பதிலா 4 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ வேல்யூ வந்து 79 கிடைக்குது. அடுத்து 2 into f of 4 அப்படினால 2 into 79 is equal to 158 போடுறோம். அடுத்து f of 8 கண்டுபிடிக்கணும். 8 எங்க லை ஆகுது அப்படின்னு பாக்குறோம். ரேஞ்ச்ல தேர்ட் இதுல லை ஆகுது. சோ தேர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். 3x minus 4. 3x minus 4ல 8 x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 24 minus 4 வரும். சோ ஆன்சர் வந்து நமக்கு 20 கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவும் क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 158 plus 20 is equal to 178 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் 2 into f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஈச் டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் f of -2. -2 எங்க லை ஆகுது? ஃபர்ஸ்ட் இதுல சோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 6x plus 1 அப்படின்ற ஃபங்க்ஷன்ல -2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x க்கு பதிலா பண்ணோம் அப்படினா -11ன்ற வேல்யூ கிடைக்குது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? f of 6 அப்படினா 6 எங்க கண்டுபிடிக்கிறோம்? ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பார்க்கறோம். தேர்ட் இதுல சோ தேர்ட் ஃபங்க்ஷன் 3x minus 4 அப்படின்றதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். x க்கு பதிலா 6 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. சோ 3 of 6 minus 4 18 minus 4 is equal to 14 கிடைக்குது. f of 4 க்கும் f of -2 க்கும் ஆல்ரெடி வேல்யூ தெரியும். சோ டைரக்டாவே எழுதிக்கலாம். 79 அது என்ன வேல்யூவோ அதை எழுதிக்கிறோம். क्वेश्चनல என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கோ அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2 into -11 அப்படினா -22. அடுத்து -14 divided by 79 minus 11 அப்படின்னு இருக்கு. So -22 minus 14 divided by 68. So this is equal to -36 by 68. So cancel பண்ணோம் அப்படினா நமக்கு 9 by 17 -9 by 17 தான் ஆன்சர். 11th sum, the distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t அப்படின ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. 1/2 gt square plus at plus b where g is the acceleration due to gravity அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. a and b வந்து constants னு சொல்லிருக்காங்க. verify whether the function s of t is 1 or not. 1 ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணா முடிஞ்சு. சொல்யூஷன் given எழுதிக்கிறோம். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. s of t ஓட வேல்யூ எடுத்துக்கோங்க. here g வந்து acceleration, time வந்து t, s of t distance. so s of t வந்து positive real numbers. ஏன்னா distance வந்து நெகட்டிவ்ல இருக்காது. s is a function from r to r, real numbers to real numbers. இப்போ s of t வந்து 1 நம்ம ப்ரூவ் பண்ணனும். so let us prove
அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, எஸ் ஆஃப் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி டூ. ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த தான் அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ் ஆஃப் டி ஒன் is equal to s of t2 அப்படின்றது எப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு சைடு ஃபுல்லா அந்த ஃபங்க்ஷன்ல t1 சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், இன்னொரு சைடு வந்து t2 சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ 1/2 gt1 ஸ்கொயர் பிளஸ் at1 பிளஸ் b which is equal to 1/2 அப்படின்னு போட்டு t2 போடுறோம். அடுத்ததுல ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லாத்தையும் t2 போட்டு எழுதுறோம். இப்போ இந்த ரெண்டு சைட்லயும் இந்த கான்ஸ்டன்ட் b டேர்ம் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். b-யும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்ச ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து மைனஸ், அது இந்த சைடு வரும்போது மைனஸ் வேல்யூ ஆகும். அடுத்து இதுல வந்து 1/2 gன்றத காமனா எடுத்தோம் அப்படின்னா t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அந்த ரெண்டு டேர்மும் மட்டும் மிச்சம் இருக்கும். பிளஸ் இந்த ரெண்டுலயும் ஏவை காமனா எடுத்தோம் அப்படின்னா t1 மைனஸ் t2 அப்படின்னு வேல்யூ இருக்கும், which is equal to 0. இப்போ 1/2 g அதுல வந்து t1 பிளஸ் t2 t1 மைனஸ் t2 ஏன் அப்படி எழுதிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இங்க யூஸ் பண்றோம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b square which is equal to a plus b into a minus b. அதுதான் இங்க எழுதிருக்கோம், t1 plus t2 minus t2 அப்படின்றத எழுதிருக்கோம். அடுத்து plus a into t1 minus t2 which is equal to 0. But t1 minus t2ன்ற term காமன் எடுக்கலாம் இல்லையா, எழுதிட்டு மிச்ச terms எல்லாத்தையும் எழுதுவோம். 1/2 g into t1 plus t2 plus a which is equal to 0. இப்போ இதுல பாத்தீங்கன்னா t1 minus t2 அப்படின்றதுக்கு வந்து is equal to 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்றோம். இந்த இதுக்கு 0வும் இந்த இதுக்கும் 0 சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்ப t1 minus t2 is equal to 0. So t1 is equal to t2 அப்படின்னு ப்ரூவ் ஆயிருச்சு. 1/2 g t1 plus t2 plus a is equal to 0. 1/2 இருக்கு, அந்த 2 போறதுக்கு நம்ம மல்டிபிள் பை 2 பண்ணோம். ரெண்டு டேர்ம்லயும் பார்த்தோம்னா 1/2 போயிடும், கேன்சல் ஆயிரும். ஸோ 1/2 போயிடும். ஸோ g t1 plus t2 plus 2a is equal to 0. g வந்து உள்ள மல்டிபிள் பண்றோம், அந்த 2a எங்கிட்டு கொண்டு வந்தோம் மைனஸ் 2a ஆயிரும். இப்போ g t1 is equal to minus 2a minus g t2, இது வந்து இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆகுது. t1 is equal to minus 2a minus g t2 by g அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே t1க்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, அங்க ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் t1 கிடைச்சிருக்கு அப்படின்னால இட் இஸ் நாட் அ ஒன் ஃபங்க்ஷன். இதோட இந்த சம் முடிஞ்சு. At the 12th sum, the function t which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit F is defined by t of C is equal to F அப்படின்னு கொடுத்திருக்காங்க. where F is equal to 9/5 C plus 32 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. find first subdivision t of 0, t of 28, t of minus 10, the value of C கண்டுபிடிக்கணும். when t of C is equal to 212 t of C இருக்கும் போது C ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value, ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கும், டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. First subdivision t of 0, f is equal to 9/5 c plus 32 அப்படின்றதுல c க்கு பதிலா 0ன்ற வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்ப c ன்ற இடத்துல 0 போட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆகும். சோ வந்து f வந்து 32 டிகிரி அப்படின்னு வரும். செகண்ட் சப்டிவிஷன் t of 28 அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ t of 28 அப்படின்னா c ல 28 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சோ 9/5 28 plus 32, அப்போ வந்து 252 எது மல்டிபிள் பண்றோம், 9ஐயும் 28ஐயும் மல்டிபிள் பண்றோம், 252 டிவைடட் பை 5 பிளஸ் 32 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 32க்கு இந்த 5 வந்து எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 160 கிடைக்கும். ஸோ 252 பிளஸ் 160 டிவைடட் பை 5 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 412. ஸோ 412 டிவைடட் பை 5. ஸோ ரெண்டையும் நம்ம நார்மல் டிவிஷனால பண்ணோம்னா 82.4 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்கு வேல்யூ. அடுத்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். t of minus 10 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ c பதிலா minus 10 சப்ஸ்டிடியூட் பண்றாங்க. minus 10 சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா 5 இதுவும் கேன்சல் ஆகுது. ஸோ -2 கிடைக்கும். அடுத்து வந்து 9 into -2 அப்படின்னா -18 plus 32 which is equal to 14 degree. ஸோ t of -10க்கு வந்து 14 degree வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் t of c is equal to 212 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 9/5 c plus 32 is equal to 212. அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு 212 அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இந்த சைடு கொண்டு வரலாம். cன்றத வச்சுட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா -32 ஆகும். ஸோ 9/5 c is equal to 180.
அப்போ வந்து c is equal to 180. இது வந்து டினாமினேட்டர், அதாவது ரெசிப்ரோக்கல் ஆயிரும் சரியா. 5/9 அப்படின்னு ஆயிரும் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 20 டைம்ஸ். ஸோ c is equal to 100 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இப்போ நம்ம ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் when the Celsius value is equal to the Fahrenheit value அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ c is equal to f, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க எழுதுறோம். f is equal to 9/5c plus 32. இதில் fக்கு பதிலாக c சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ c டேர்ம் அந்த சைடு கொண்டு வரோம் அப்படின்னா -9/5c வரும் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது which is equal to 32. இப்போ 5 வந்து LCM இருக்கிறோம். ஸோ 5c minus 9c divided by 5 is equal to 32 கிடைக்குது. இந்த 5 வந்து இந்த சைடு மல்டிபிள் ஆகும் இல்லையா அந்த சைடு. ஸோ 32 into 5 னா 160. ஸோ -4c is equal to 160. So c is equal to 160 by -4. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40 times. So c is equal to -40. இதோட சம் முடிஞ்சு.